ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிப்பான் சங்கோகோ அப்படின்ற ஒரு அனிமே வந்து ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட தமிழ் ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா சைடில் வந்து வேறு லெவலாக போயிட்டு இருந்த ஒரு அனிமே. ஓகேவா, நிறைய பேர் வந்து எப்போண்டா வந்து அனிமே அடாப்டேஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபைனலி வந்துருச்சு. ஆனால் எதில் அப்படின்னா நம்ம அமேசான் பிரைமில் தான் வந்துட்டு இருக்கு, கிரன்ச் ரோலில் கிடையாது. அண்ட் தமிழ் டப்பிங் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு வேர்ல்டு. ஓகேவா, இது வந்து போஸ்ட் அபகலிப்டான ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த வேர்ல்டு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வந்து 3 நேஷன்ஸ் இருக்குப்பா. ஓகேவா, ஒரு கிரிம்சன் சன் மாதிரி ஒரு 3 நேஷன்ஸ் இருக்குது. ஒரு போஸ்ட் அபகலிப்டில் நடக்கிற ஒரு அனிமே. ஓகேவா, இந்த அனிமேவோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜப்பான் இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி ஜப்பான் இந்த மாதிரி போகாமல் டிஃப்ரெண்ட்டாக போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும்ன்றத ஒரு ஐடியாவை காமிச்சிருப்பாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியர் வார், நேச்சுரல் டிசாஸ்டரு, அப்புறம் இந்த பொலிட்டீஷியன்ஸ் பண்ணுற கரப்ஷனு, அப்புறம் இந்த பணக்காரங்கெல்லாம் பண்ணுற கரப்ஷன்லாம் சேர்த்து ஜப்பானே மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஜப்பான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்னாலஜிலாம் இல்லாமல் இப்போ நம்ம ஃபோனு, இந்த நெட்டு, இன்டர்நெட்டு, அப்புறம் கன்னு, அந்த மாதிரி ரொம்ப டெக்னாலஜியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஜப்பான் இல்லாமல் இந்த ஒரு மாதிரி ஜப்பான் ஏரா, இந்த பழைய ஏராஸ்லாம் இருக்கும்ல, இப்போ நம்ம டீமன் ஸ்லேயர் அந்த டைமில் பார்த்துட்டு இருந்த ஒரு ஜப்பான் எப்படி இருக்குமோ ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கலான ஜப்பான் மாதிரி மாறிடுது. ஓகேவா, அது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரியாக பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போவுமே வந்து 3 கண்ட்ரியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ வந்து இப்போ இந்த 3 கண்ட்ரிக்குமே வந்து ஒன்று அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த போஸ்ட் அபகலிப்ட் வேர்ல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஆனால் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் அந்த அனிமே பார்த்தீங்கன்னா எதுக்கு நியூக்ளியர் பாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு டிசீஸ் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஒரு மாடர்ன் ஜப்பான் அழிஞ்சி, அதாவது ஒரு ஃபியூடல் ஜப்பான் வந்து உருவாயிருக்கு. ஓகேவா, இதில் வந்து இந்த 3 கண்ட்ரி மாதிரி இருக்குது. ஜப்பானே வந்து 3ஆக பிரிஞ்சிருக்கு. அதில் 3 பேருமே வந்துட்டு நம்ம தான் பெருசு அப்படின்ற மாதிரி காட்டணுன்றதுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து மெயின் பிளாட் கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு வேர்ல்டில், இப்படி இருக்க ஒரு ஜப்பானில் நம்மளோட மெயின் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டேரு மிசுமி அப்படின்ற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு அக்ரிகல்ச்சரல் பிளானர். ஓகேவா, இந்த போஸ்ட் அப்கலிப்டான வேர்ல்டில் எப்படி எந்தெந்த செடிலாம் வளர்க்கலாம் அப்படின்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி இவனுக்கு தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஒரு நிறைய புக்ஸ் படித்த ஒரு ஜீனியஸ்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இவனுக்கு ரொம்ப தெரியும். ஸோ இந்த ஒரு ஃபியூடலான ஜப்பானில் இவ்வளோ ஒரு வார் பேஸ்டாக ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜப்பானில் வந்துட்டு இவனோட இன்டெலிஜென்ட்டை வச்சு, ஸ்ட்ராட்டஜியை வச்சு, இவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இந்த 3 நேஷன் இந்த பவரில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்களா, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி இவனோட இன்டெலிஜென்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்றதான் கதையாகவே மெயின் பிளாட்டாகவே இருக்குது. ஓகேவா, இது வந்து நான் வந்து ஸ்டோரி எபிசோட்லலாம் பார்த்து சொல்லலை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்லைன், இந்த கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்றதான் இந்த ஒன்லைனு. இந்த அனிமேல வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன 4 பாயிண்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து என்ன அப்படின்னா, சிவிலைசேஷன்ஸோட கொலாப்ஸ், அது மட்டும் இல்லாமல் திரும்ப எப்படி அந்த சிவிலைசேஷனை பில்ட் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த அனிமே வந்து பேசுது. அது மட்டும் இல்லாமல் பழைய ட்ரெடிஷன் இருக்குல்ல, அதாவது நம்ம மாடர்னாக வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இதை தான் பழைய ட்ரெடிஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த பழைய ட்ரெடிஷனுக்கும் அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருந்த புது ரியாலிட்டிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்டையும் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாதி மதமும் கூட வருது. அதாவது வந்து எப்படி வருது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கிளான் வைஸாக இருப்பாங்க. இப்போ நம்ம நருட்டோ கூட எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிளானாக இருக்கும்ல, அந்த கிளானை நாங்கள் தான் பெருசு, நீங்களா எங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு சாதி பிரச்சனை கூட வருது. அதுக்கப்புறம் இந்த வார்ஃபேர், அந்த 3 நேஷனுக்குள்ள வார்ஃபேர் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பிளாட் என்ன அப்படின்னா, அழிஞ்சு போன உலகத்தில் மனுஷங்களோட சர்வைவல் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக காமிப்பாங்க இந்த அனிமேல. சரி, ஓகே ப்ரோ, இப்போ வந்து எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த அனிமே எப்படி இருக்க போது, இந்த வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஒரு நார்மலான அக்ரிகல்ச்சர் படித்தவன் எப்படி வந்து இதெல்லாம் மாற்ற போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் இந்த அனிமேவோட ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவன் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவான். ஓகேவா, அவன் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கான். இந்த அவனோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய புக்ஸ் படித்து கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஐடியாலஜி, அந்த இன்டெலிஜென்ஸ் தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு சாதாரணமாக இருக்கிறவன் அவனோட ஸ்ட்ராட்டஜி, அவனோட மைண்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துறான் அப்படின்றதான் இந்த கதையாக இருக்கும். ரொம்பவே பொலிட்டிக்கலான ஒரு அனிமே, உண்மையாகவே பொலிட்டிக்கலான ஒரு அனிமே. நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பர் பவரோ இல்லை வந்துட்டு நிறைய நார்மலான அனிமேஸ் மாதிரிலாம் இருக்காது. இது வந்து சூப்பர் பவரே கிடையாது, நாலேஜ் தான் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே. ஓகேவா, இன்னும் பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக இந்த 3 நேஷன்ஸோட லீடர் மட்டும், அது என்ன சொல்கிறது, இந்த வாரியர்ஸ் மாதிரி இருப்பாங்க, இந்த போலீஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு தரப்புக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய மோதல்கள் உருவாகும். இப்படி தான் இந்த அனிமே போய்கிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு எபிசோடுக்கு வந்துடுறேன். தமிழ் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ் டப்பிங் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா, அனிமே டைம்ஸ் பண்ண போகிறதா ஒரு சின்ன லீக் கிடச்சிருக்கு. ஆனால் அது கன்ஃபார்ம்லாம் கிடையாது, அஃபிஷியல்லாம் கிடையாது. பட் நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள், இங்கிலீஷ் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரியான ஒரு இங்கிலீஷில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எபிசோடில் வந்து பொலிட்டிக்கலாக நமக்கு எதுவுமே காட்டலை, எப்படி இந்த ஜப்பான், மாடர்ன் ஜப்பான் அழிஞ்சுது அப்படின்றத மட்டும் சும்மா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நார்மலான கதைக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து அக்ரிகல்ச்சர்
அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கான், இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவனுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்ப்பா. கல்யாணம் நடந்து அந்த ஃபஸ்ட் எபிசோட்லாம் நல்லா ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி சூப்பராகவே போயிட்டு இருக்கும், ஃபீல் குட்டாக போய்கிட்டு இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயத்த நான் இந்த ஃபஸ்ட் எபிசோட ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது இப்போ அந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. ஒரு சிலர் இருக்கலாம், மேபி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வரவங்க ஒரு சிலர் நல்லவங்க காட்டியிருக்கலாம். பட் வந்து இப்போதைக்கு இந்த கதை வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொலிட்டீஷியன்ஸ் யாருமே நல்லவங்க கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாடர்ன் ஜப்பானாக இருந்து இப்படி ஒரு ஜப்பானாக மாறினதுக்கு காரணமே இந்த பொலிட்டீஷியன்ஸ் கரப்ஷன்னால தான். ஸோ வந்து அந்த மக்கள்லாம் சேர்ந்து இந்த வைலண்ட் ரெவல்யூஷன் ஒன்று ஆரம்பித்து இந்த மாதிரி ஜப்பானை மாற்றிருப்பாங்க, பழைய ஜப்பானா. ஸோ வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு கேவலமான ஒரு பிறவிங்க இந்த அனிமேவை பொறுத்த வரைக்கும். மக்கள் பற்றி கவலையே இருக்காது, மக்கள் கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு இம்பாக்டான ஒரு சீன் வருது, அதனால தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வந்து கல்யாணம்லாம் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு போஸ்ட் அபோகலிப்டான ஒரு வேர்ல்டில். அவங்க ஃபேமிலிஸ்லாம் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்பப்போ எங்கெங்கேயோ தூரமாக இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கும். இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் இப்படி பிளான் பண்ணால் நமக்கு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், இங்கெங்கே இந்த பிளான்ஸ்லாம் வளர்க்கலாம், நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். இவன் வந்து ஒரு மாதிரி நாலேஜபிள் பர்சனாக வந்து பேசி பிளான்லாம் பண்ணிட்டு இருப்பான், மேப்லாம் ஒன்று வரைஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு செடியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, இந்த வாரில் வந்து அவங்களோட கண்ட்ரி, அவங்களோட அந்த நேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட வாரியர்ஸுக்கு வந்து சாப்பாடு நல்லா போனால் தான் நமக்காக அவங்க சண்டை போட முடியுன்ற மாதிரி பொலிட்டிக்கல் டைலாக்ஸ்லாம் வச்சு அவனோட இடத்துல அவன் வந்து ஒரு செடியை வளர்த்துட்டு இருப்பான். அது வந்து உண்மையாகவே ஒரு சாப்பாடு, ஓகேவா. வெளியெல்லாம் கிடைக்காது, ஏன்னா வந்து போஸ்ட் அபோகலிப்டில் உலகமே அழிஞ்சிருச்சு. ஸோ இவனுக்கு தான் அக்ரிகல்ச்சரை பற்றி நிறைய தெரியுங்கிறனால அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு அவன் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவனோட இடத்துக்கு வந்து டெங்கி டைரா அப்படின்ற ஒரு வேர்ல்டு நேஷனோட ரூலர் வந்து வராரு. அதாவது 3 நேஷன் இருக்குது, அதில் யமோட்டோ நேஷனோட ரூலர் வந்து வராரு. அந்த வில்லேஜ் வழியாக வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, என்ன சொல்கிறது, எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரூலர்ஸ் வந்து வில்லன்ஸ், ஓகேவா. அவங்க வந்து மக்களை காப்பாற்றலாம் வரல. ஸோ ஒரு வாரம் வந்து ஒரு 2-3 நாள் தங்க போகிறான், இந்த வில்லேஜில் தங்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவன் அவனோட அக்ரிகல்ச்சர் நடந்திருக்க இடம் பக்கமாக வந்துட்டு இருப்பான். அப்போ தான் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கும்போது வலிக்கு உருளைக்கிழங்கு கீழே விழுந்துரும். அந்த உருளைக்கிழங்க கால் வலிக்கு அந்த டெங்கி டைரா வந்து கீழே விழுந்துருவான். விழுந்த உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை பிடிக்க போவாங்க, அந்த அவன் கூட அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் அவனை பிடிக்க போவாங்க, அந்த உருளைக்கிழங்கு கொண்டு வந்தவரை. ஸோ அவன் டெங்கி டைரா என்ன பண்ணுவாங்க, விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நார்மலாக பேசிகிட்டு இருக்கான். நானும் பார்த்துட்டே இருக்கேன், சரி ஓகே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு, பொலிட்டீஷியன்ஸ்லாம் நல்லவங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு கொண்டு வந்தவரை வந்துட்டு கை 2 கட்டி கால் 2 கட்டி குதிரை வண்டியில் இழுப்பாங்க. அவர் வந்து பிச்சு நார்மலாக ஆக்கிடுவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்களா, ஹீரோவோட ஒய்ஃப் தான் வந்து மெயின் கேரக்டர் இந்த எபிசோடில். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ ஒரு ரெவல்யூஷன் மாதிரி எடுத்து அவன் வந்து இந்த உலகத்தையே மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே இறங்குவான். அதாவது என்னென்னா, அந்த ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப கத்திட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி எப்படி இவங்க இதை பண்ணலாம் அப்படின்ட்டு போவாங்க. பட் ஹீரோக்கு தெரியும் இவங்க முன்னாடி இதெல்லாம் பண்ணால் நம்மளையும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஒய்ஃபை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ இங்கெல்லாம் இதை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ரோட்டில் வந்து பேசிகிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பெரிய இவனா, அவன் வந்து நார்மலான மக்களை கொல்ற அளவுக்கு அவன் என்ன இவனா அப்படின்ற மாதிரி சாக்கி, அதாவது அந்த ஹீரோவோட ஒய்ஃப் பேர் வந்து சாக்கி. ஸோ அவங்க வந்து கேட்டு ரொம்ப கொந்தளிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒன்று சொல்லுவான், அவன் நிறைய படிச்சிருக்கான்ல, அப்போ வந்து சொல்லுவான், டெங்கி டைரா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு பொலிட்டீஷியன்ஸ்லாம் கிடையாது, அவன் வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்தாவே ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹிஸ்ட்ரியை வந்து காம்பாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த பழைய எம்பரர் ஒருத்தர் இருப்பார், இது வந்து எம்பரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒரு நேஷனுக்கும் ஒரு எம்பரர் இருப்பாங்க. இப்போ அந்த யமட்டோ நேஷனில் இருக்கிற எம்பரருக்கு பாய்சன் வச்சு கொன்னுட்டு அவரோட எதுவுமே தெரியாத ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து அவன் வந்து ஒரு தத்தின்னு வச்சுக்கோங்களேன். அவனை அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு பின்னாடி இருந்து பப்பட் மாஸ்டர் மாதிரி இவர் தான் எல்லா பிளானுமே பண்ணிட்டு இருப்பார். ஸோ இப்படி தான் வந்துட்டு இவர் இந்த நேஷனோட ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக இருக்கார். இவர் ஏன் ப்ரோ எம்பரர் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ பரம்பரைகள் தான் எம்பரர் ஆகணுன்ட்டு ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்குது. சும்மா ஒரு பழைய ஐடியா தான், இந்த ராஜாவோட பையன் தான் ராஜாவாகணும் அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து ராஜ பரம்பரை கிடையாது, ஆனால் இவர் வந்து ரூல் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு லூசுத்தனமாக இருக்கிற ஒரு பையனை தூக்கி உட்கார வச்சுட்டு இவர் வந்து பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் மாதிரி. ஸோ இதுதான் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்படி பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஜாக்கி கேரக்டர் இருக்காங்களா நம்ம ஹீரோட ஒய்ஃப், அவங்க வந்து கோவத்தில் இப்படிலாம் பண்ணியிருக்கானா, இவன் எப்படி வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்க முடியும், இப்படிலாம் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து அந்த வில்லேஜில் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2 ரூபா டேக்ஸ் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட 2 ரூபா இல்லைன்னா பக்கத்தில் ஒருத்தன் கம்பை வச்சு நின்றுட்டு இருப்பான். அவங்ககிட்ட 2 ரூபாய்க்கு 20 அடி வாங்கினா 2 ரூபா கொடுப்பான், அதை வாங்கி டேக்ஸ் இவங்ககிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரியான ரொம்பவே ஒரு ப்ரூட்டலான டார்க்கான ஒரு அரசியல் தான் அங்கே நடந்துட்டு இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, அந்த மாதிரி மக்களுமே வந்துட்டு என்கிட்ட 2 ரூபா இல்லை 1 ரூபா இல்லைன்னு சொல்லிட்டு அடி வாங்கி அந்த காசை வாங்கி டேக்ஸ் கலெக்டர் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற சாக்கி வந்து ரொம்பவே கொந்தளிச்சுட்டு போய் கேட்குறான், இந்த மாதிரி
டேக்ஸ் வந்து மாத கடைசியில் தான் வந்து கலெக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து மாத ஸ்டார்டிங்கில் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காசு இல்லைன்றதுக்காக வந்து மக்களை போட்டு அடிக்கிறீங்கன்ற மாதிரி லா படி என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அதை வந்து பேசிகிட்டு இருப்பா. அந்த டேக்ஸ் கலெக்டர் வந்து நீ என்ன எங்கள் கிளானையே வந்து எதிர்த்து பேசுகிற அப்படிமா. அதாவது வந்து நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணணும், அந்த டெங்கி டைராவோட கிளான் தான் இந்த டேக்ஸ் கலெக்டரும் ஒரே கிளான், அதாவது ஒரே ஜாதின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜாக்கி வந்து அவனை போட்டு அடின்னு அடித்து விரட்டி விட்டுறா. ஸோ அந்த வில்லேஜர்ஸுமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எனக்கும் பெருசாக எதுவும் தோணலை. ஓகே, அவன் வந்து ஒரு சாதாரண டேக்ஸ் கலெக்டர், அவனுக்கு எப்படி டெங்கி டைரா கூட கனெக்ஷன் இருக்கும் இப்படிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. நான் வந்து நார்மலாக இருக்கேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி உன்னோட நாலேஜை வச்சு நம்ம மக்களுக்கு இருக்க கஷ்டத்தெல்லாம் நீ போக்கணும் அப்படின்னு சும்மா நார்மலாக ஸ்டார்டிங் எபிசோடில் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்களோ அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியே நைட் ஆகுது. காலையில் விடியும் போது பார்த்தா பக்கத்தில் ஹீரோயின் காணும். அப்படியே நடந்து போகிறான். வாசலில் போய் பார்த்தா ஒரே ரத்தமாக இருக்குது. அப்படியே ரத்தம் போய்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினோட தலையை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே நின்றுட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா டெங்கி டைரா. எதுக்காக அப்படின்னா டாக்ஸ் கலெக்டர் அவனோட கிளான், ஓகேவா, அவனோட கிளானில் இருக்கிற ஒருத்தன் அவனோட கிளான்னு சொன்னதுக்கப்புறமும் கூட உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்கன்றனால அவளை கொண்டுட்டாங்க. நீங்கள் இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். அவகிட்ட வந்து நியாயம் இருக்குது, இந்த மாதிரி ரூல்ஸ் படி தான் அவள் பேசியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த டெங்கி டைரை வந்து அவளை கொள்றதுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். அப்படின்னா இது வந்து பொலிட்டீஷியன்ஸே கிடையாது, மக்களை பற்றி கவலைப்படுற ஒரு அரசியலே கிடையாது. ஸோ வந்து என்னென்னா இவனோட கிளானே தெரிஞ்சும் கூட இப்படி பண்ணியிருக்காளே அப்படின்றது தான் கோவம். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சீனில் நடக்கும். அதாவது இந்த டேக்ஸ் கலெக்டரை போட்டு அடிக்கிற சீனில் ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, நீயா வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறியா, மந்த் எண்டு இன்னும் வரலை, நீயா கலெக்ட் பண்ணுறியா இல்லை இந்த லூஸ் டெங்கி டைரா வந்து கலெக்ட் பண்ண சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அது அப்படியே போய் அந்த டேக்ஸ் கலெக்டர் டெங்கி டைராட்ட சொல்லிட்டான். அதுதான் மெயின் ரீசன் வந்து ஜாக்கியை கொல்றதுக்கு. இது வந்து தப்பு கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிற கோவம் தானே. ஸோ வந்து இப்போ என்னென்னா ஹீரோயினை கொண்டுட்டாங்க. ஹீரோக்கு வந்து ஒரு ரேஜ் வரும். அவன் வந்து நினச்சி பார்ப்பான், இப்போ பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், அவனை கத்தியை வாங்கி குத்திட்டு அதுக்கப்புறம் டெங்கி டைராவை கொன்னா கூட நம்மளை கொண்டுருவாங்க. இதில் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. என்னோட ஒய்ஃபுக்கு என்னென்னா என்னோட நாலேஜை வச்சு இந்த மக்களை காப்பாற்றணும், இந்த மக்களை வந்து திருப்பி ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வரணுன்ற என்னோட ஒய்ஃபோட ஒரு கனவு. ஸோ நான் வந்து இப்போ கோவப்படக்கூடாது, நான் என்னோட இன்டெலிஜென்ஸை வச்சு தான் வந்து இவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸ் கலெக்டர் இருக்காங்களே அவன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பான். அவனை வச்சே வந்து நம்ம டெங்கி டைராவை ஒரு மாதிரி புஷ் பண்ணி அவனையே கொல்ல வச்சிருவாங்க. நான் என்ன சொல்ல வரேனே புரியல. அதாவது வந்து என்ன அப்படின்னா டேக்ஸ் கலெக்டர் வந்து தப்பாக சொல்லியிருக்காரு, என் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி உங்களை லூசுனே சொல்லலை, அவர் தான் உங்களை லூசுன்னு சொன்னாருன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை மெயின் பண்ணி டெங்கி டைராவே சந்தேகப்பட வச்சு அந்த டேக்ஸ் கலெக்டரை டெங்கி டைராவே கொல்ல சொல்லிடுவான். இந்த மாதிரியான அவனோட நாலேஜை வச்சு ஃபைட் பண்ணுவான். ஓகேவா, கடைசியில் இப்போ நான் என்னோட ஒய்ஃபோட தலையை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போகும்போது டெங்கி டைரா வந்து சொல்லுவான், நில்லு, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவன் படித்த புக்கில் இருந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருப்பான். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அதுதான் மெயின் பிளாட்டே ஃபஸ்ட் எபிசோட் எண்டிங்கில். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். ஒரு மாதிரி அவன் படித்ததெல்லாம் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு அப்படியே அந்த புக்கில் இருக்க வேர்டிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் டெங்கி டைரா கூப்பிட கேட்காம போயிடுவான். டெங்கி டைராவும் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவர். ஆனால் அவரோட அந்த வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் சொல்லுவார், இந்த யங் மேனுக்கு ஏதோ இருக்குது, இவனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போவார். அதுக்காக அவன் நல்லவெல்லாம் கிடையாது, அவன் வில்லன். இப்படி தான் வந்து இந்த நிப்பான் சங்கோக்கு அனிமே வந்து எபிசோட் 1 முடியுது. ஓகேவா, நான் சொன்னது ரொம்ப கம்மி, ஒரு 30% கூட சொல்லலை. ரொம்ப ஷார்ட்டாக எபிசோட் 1 வந்து சொல்லி முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் தான் பார்ப்பேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும், வராமலாம் இருக்காது, கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி நீங்கள் இங்கிலீஷில் பார்ப்பீங்க, ஜாப்பனீஸில் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த அனிமே மஸ்ட் வாட்ச் கேட்டகிரி. ஃபஸ்ட்டு எபிசோட் அவன் ஒய்ஃப் சாவமாகலாம், என்னடா இது அப்படின்ட்டு ட்ராஜடிங்க, உண்மையிலேயே ட்ராஜடி. எனக்கு அது சொல்ல தெரியல. நான் வேர்ல்ட் பில்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறனால அதை நான் வந்து மெயினாக பேசலை. பட் வந்து அவன் ஒய்ஃப் சாவுறதெல்லாம் வேறு மாதிரி ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம். நமக்கே அது வந்து ஏற்றுக்க முடியாது. என்னடா நடந்துருச்சிங்க, எப்படிடா செத்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஒன் ஆஃப் த பீக் அனிமே வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு நம்ம மேரேஜ் டாக்ஸிங் அனிமேவோட எபிசோட் 1 தமிழ் ரிவ்யூ வந்து நான் போடுறேன். அது வந்து தமிழ் ரிவ்யூன்னு இல்லை, நம்ம வந்து அப்படியே ஒரு எபிசோடாக தமிழ் பிரேக் டவுனாக போட்டுட்ருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.